அன்பானவர்களே, மற்றும் ஒரு தமிழ் பழமொழி. பாருங்க, அது சொல்ற செய்தி ரொம்ப அருமையான ஒரு செய்தி. முடிஞ்சா தொடர்ந்து பாருங்க. ம். யானைக்கும் அடிசருக்கும். கேள்விப்பட்டது தான். பட்டு அது இன்னும் கொஞ்சம் தெளிவா, டீப்பா அது என்ன சொல்லுது அப்படின்ற செய்தி தான். மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த யானைய எடுத்துங்களேன். ஆக்சுவலா அது பார்த்தீங்கன்னா, ஒரு தரை வாழ். ஆமா. இப்போ குரங்கு மாரி மரத்துலலாம் அதனால வாழ முடியாது. புரியுதுங்களா? ஆமா. அ அதுதான். தரைவாழ் உயிரினத்தில் பெரியது யானை. ரொம்ப உருவத்தில் பெரியது. ரொம்ப தரைவாழ் அந்த உயிரினங்கள்ல ரொம்ப பெரிய ஒரு உயிரினம் எதுன்னு பார்த்தா யானை. ரைட்டா? சரி. பலம் மிக்கது யானை தான். ரொம்ப சக்தி வாய்ந்தது கூட யானை தான் சொல்லணும். ஆமா. சிங்கத்த கூட வந்து சிங்கம் அடிச்சிடும். அது வேற. அது வேற. அத பத்தி பேச வேண்டாம். நம்ம கருத்து மாறிடும். நான் வேற இந்த ட்ராக்ல இருந்து எங்கேயோ போயிடுவேன். அது என்கிட்ட இருக்கிற வியாதி. ஆமா. ஏதாவது ஒண்ணு பேசணும்னு வருவேன். அதுலேருந்து அப்படியே எங்கேயோ போயிடுவேன். கடைசியில பார்த்தா எதுவுமே புரியாது. நானே யோசிப்பேன் என்ன பேசணுன்ட்டு. புரியாது. அதனால நேரா இங்க விஷயத்துக்கு வந்துரும். ஸோ அந்த தரைவாழ் உயிரினத்தில் பெரியது எப்படி யானையோ, அதே மாரி உருவத்தில் பெரியதும் சரி, பலத்தில் பெரியதும் சரி. ஆமா. ஓகே. ஓகே. பட் காட்டுக்கு ராஜா ஆக முடியாது. அது சிங்கம் தான். ரைட்டா? சரி. அப்போ இந்த மாதிரி அது என்ன ஆகுது, இந்த யானையானது அ பலம் மிக்கது தான். எல்லாமே சரிதான். பட் அதே சமயம் ஈர மண்ணில் அதற்கு அடி சறுக்குமே. ஈரம் இருக்கு இல்லையா? ஈரம் ஆச்சு. அப்படின்னா அப்போ அது யானைய விட வெயிட் ஜாஸ்தி, உருவம் ஜாஸ்தி. அதனுடைய கால்கள்லாம் மிக பலம் வாய்ந்தது. அப்போ சேறுல வந்து என்ன ஆகும்? தடுமாறும் தானே, சறுக்கும் தானே. அதுதான் என்னது? யானைக்கும் அடி சறுக்கும். சரி, இப்ப அது சொல்ற செய்தியை நான் பார்ப்போம். ஸோ, அதே சமயம் அவ்வளோ பெரிய உருவம், அவ்வளோ பெரிய பலம் வாய்ந்தது. ஆனால் ஈரமாய் இருந்தால், தரை ஈரமாய் இருந்தால் அடி சறுக்கும். ரைட்டா? ஸோ, இங்க பாருங்க. அதே சமயம் ஈர மண்ணில் அதற்கும் அடி சறுக்குமே. ஆமாம் தானே? அடி சறுக்கும் தானே? ஆ? இல்ல பள்ளத்துல விழுந்துடுமேப்பா. அந்த சேத்துல அடிச்சின்னு வெள்ளம் வெள்ளன்னு வச்சுக்கோ. வெள்ளத்துக்கிட்ட யானை என்ன பண்ணும்? ஆமா, அது தூக்கின்னு போடும் எல்லாத்தையும். வெள்ளம் பயங்கரமான காட்டாறு வெள்ளம்லாம் சொல்லுவாங்க பார்த்தியா? அதெல்லாம் வந்து ரொம்ப டேஞ்சர். அதுலலாம் சிக்குனா காலி. ஸோ, அப்போ அடி சறுக்குமே. அப்போ பாருங்க, அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்து வருகிறார். யாரு? அலெக்சாண்டர். நம்ம அலெக்சாண்டர் இல்ல, மாவீரன் அலெக்சாண்டர் இந்தியாவின் மீது படையெடுத்து வருகிறார். அப்போ அவரிடம் நல்ல அரேபிய குதிரை படை இருந்தது. சாதாரணமான படை இல்ல. அரேபியன் குதிரையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அரேபியன் குதிரை செம்மையா இருக்கும். நான் பார்த்துருக்கேன் அரேபியன் குதிரை. எங்கே தெரியுமா? சொல்ல மாட்டேன். பாம்பேயில் ரெட் லைட் ஏரியாவில் செம்மையாக இருப்பாளுங்க அரேபியன் குதிரைங்க. சும்மா ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். சரி, ட்ராக் மாற வேண்டாம். கொஞ்சம் காமெடிக்காக சொன்னேன். கொச்சிக்கிட்டியா? கோச்சிக்கோ. அப்போ அந்த அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுத்து வருகிறார். சரியா? அப்போ பார்த்தா அவருடைய நல்ல அரேபிய குதிரை படை இருந்தது. செம்ம. அலெக்சாண்டருடைய குதிரை படைக்கிட்டலாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி ஒரு படை. அவனே அலெக்சாண்டரே வந்து ஒத்த வீரன் 40 பேர் அப்படி போய் நின்னான்னா 40 வீரர்களுக்கு சமம். யார்? அலெக்சாண்டர் ஒருத்தன் மட்டும் ஒரு 40 இல்லை, ஒரு 400 வீரர்களுக்கு அவன் ஒருத்தன் சமம். அப்படி ஏஞ்சானா போதும், அப்படி நடுங்கும். அப்படியே குதிரை அது இது கீரிங்களாம் அலறும். அப்படிப்பட்டவன் யார்? அலெக்சாண்டர். ஸோ, அப்போது அவரிடம் நல்ல அரேபிய குதிரை படை இருந்தது. அப்போ போரஸ் இல்லை, யார்? புருஷோத்தமன். இந்த போரஸ் என்கிற புருஷோத்தமன் மீது அவர் போர் தொடுக்கிறார். இந்தியாவில் வந்து போர் தொடுக்கிறார். யார் மேலே? புருஷோத்தமன் மேலே. அதான் போரஸ் மன்னர்னு சொல்லுவாங்க. நீங்கள் படிச்சிருப்பீங்க, தெரியாமலாம் இருக்காது. போரஸ் என்கிற புருஷோத்தமன் மீது அவர் போர் தொடுக்கிறார். சரியா? அப்போது அந்த ஜீலம் நதிக்கரை இருக்குதுல்ல, ஜீலம் நதிக்கரை. ஆமாம், ஜீலம் நதிக்கரையில் தான் இந்த போர் நடுகுது. இப்போ நான் இருக்கிற இந்த போர் பெருங்களத்தூர் ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த பெருங்களத்தூர் வந்து ஒரு போர்க்களம். அதனால தான் பெருங்களத்தூர், புது பெருங்களத்தூர் அப்படின்னு இந்த ஊர் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அது போர்க்களமாக இருந்தது இந்த
பெருங்களத்தூர் என்பது ஒரு 300, 400, 500 ஆண்டுகளுக்கு முன்பு போர்க்களமாக இருந்தது. போர்க்களம், சண்டை செய்ய மன்னர்கள் எல்லாம் சண்டை செய்ய முற்றுகையிடக்கூடிய இடம், சண்டை போட்டுக்கிற இடம் அப்படி தான். சரியா? ஏம்மா என்கிற இருந்தது. போரஸ் என்கிற புருஷோத்தமன் மீது அவர் போர் தொடுக்கிறார். ஜீலம் நதிக்கரையில் போர் நடக்கிறது. போரஸ் இடமிருந்து வலிமை மிக்க யானை படை துரதிருஷ்டவசமாக போரின் முதல் நாள் என்னது சருகுது. பயங்கரமாங்க ஜீலம் நதிக்கரையில் அந்த போர்க்களத்தில் போர் நடுக்குதுங்க. நம்ம போரஸ் மன்னனுடைய யானைப்படை மிக பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த யானைப்படை சறுக்குதுங்க. வாய் ஏன் வை சறுக்குச்சு? பிகாஸ் மழைங்க. பாருங்க. ஆமாம். அப்போது துரதிருஷ்டவசமாக போரின் முதல் நாள், தட் மீன்ஸ் நாளைக்கு போர்னா இன்றைக்கி மழை பெய்யுது. இன்றைக்கி என்ன பெய்யுது? மழை, மழை. அப்போ என்ன ஆகும்? போர்க்களம் என்ன ஆகும்? ஈரம் ஆகும், சேர் ஆகும், வெள்ளம் ஓடும், அன்னமோ நடுகும். ஸோ அப்போ என்ன, துரதிருஷ்டவசமாக போரின் முதல் நாள் மழை பெய்கிறது. தென் அப்புறம் என்ன நெடுகுது. அப்போது ஜீலம் நதிக்கரை ஈரமாகி சேராகி, ஜீலம் நதிக்கரை இருக்குதுல்ல, ஜீலம் நதிக்கரை, அந்த நதிக்கரை போர்க்களம் அப்படியே வாட் என்ன ஆகுது? அப்படியே சேராயிடுச்சு, சேரும் சகதியமாக ஆயிடுச்சு. ஸோ நான் வாட் வில் ஹேப்பன்? இப்போ என்ன நடுக்கும்? சேரும் சகதியில் யானையுடைய நிலை என்ன? சருக்குந்தாலுவா? இட்ஸ் வெரி சிம்பிள், இட்ஸ் வெரி நார்மல். நோபடி கேன் வாட், அந்த எதுவும் பண்ண முடியாது. அந்த நெட்டில் என்ன பண்ண முடியும்? ஸோ என்ன ஆயிடுது? ஆமாம், ஜீலம் நதிக்கரை ஈரமாகி சேர் ஆகிறது. அப்போது சேர் ஆகிறது. ஜீலம் நதிக்கரை ஈரமாகி சேர் ஆகிறது. குதிரைகள் சமாளித்தன. குதிரை சமாளிக்கும். குதிரை ஹார்ஸ் பவர்லப்பா. இன்றைக்கும் எல்லாம் டெஸ்லா காரில் கூட ஹார்ஸ் பவர்னா, டெஸ்லா காரில் அவர் விட்டார் யார்? எலன் மஸ்க்கு. அதுலேயும் எவ்வளோ ஹார்ஸ் பவர், குதிரை சக்தின்னு சொல்லுவாங்க. குதிரை சக்தி, ஹார்ஸ் பவர். எல்லா மோட்டர்லேயும் இருக்கும், ஹார்ஸ் பவர் இருக்கும். அதான் ஹார்ஸ். அந்த காலத்தில் ஏதுப்பா, ஏசுநாதர் கழுது மேலே போனார், அலெக்சாண்டர் குதிரை மேலே போனார். அவ்வளோதான். சும்மா தான் கொஞ்சிக்க போகிறீங்க. அப்பா உங்ககிட்ட பெரிய தலைவலிடா டேய், பார்த்துடா கவுத்து விட்டுரு போகிறீங்க. கவுக்குறதுல வல்லவனுங்களாச்சு நீங்கள் தான், பேச்சிலேயே கவுத்துருவானுங்க. சரி, ஓகே. அப்போது அந்த குதிரை என்பது வாட், எல்லா காலங்களிலும் குதிரை மட்டுமே சிறந்த சக்தி. ஆமாம், நாளைக்கு கூட இந்த உலகம் மொத்தம் அழிஞ்சு போயிடும். எல்லாம் சேட்டலைட்டு, கீட்லைட்டு, டவரு, கம்ப்யூட்டரு, சாட்டு, ஜிபிடி, அப்புறம் டீப்பு சீக்கு இன்னமும் இருக்குதுப்பா. ஆமாம், உப்பெண்ணியே எல்லாம் மயிரும் பொய்யா போயிடும். பட் குதிரை இருந்தால் போதும், நீ இங்கேருந்து மீண்டும் அமெரிக்காவுக்கு போயிட முடியும். ஏஸ், அப்படியே குதிரையில் போயிட்டு அப்புறம் கடல் வரும். கடலில் அப்புறம் ஏதாவது அப்படி இப்படி இதை வச்சிக்கின்னு படகு வச்சிக்கின்னு துடுப்பு வச்சிக்கின்னு அங்கேருந்து அப்படியே நீந்தி அங்கே போனால் அங்கே குதிரை. ஏப்பா எல்லா இடத்துலையும் நிலமும் இருக்குது, நீரும் இருக்குது. இப்போ எவ்வளோ இதில் சுந்தர்வன் காடுகள் தெரியுமா? வெஸ்ட் பெங்கால் மேன். சுந்தர்வன் காடுகள் பேர் மொத்தம். அது ஒரு 150 தீவுகள் மேலே அங்கே இருக்குது. ஆமாம், புலிகள் பயங்கரமான புலியெல்லாம் அங்கே இருக்குது. சாப்பிட்ருவோம், அங்கெல்லாம் போகாத. சிலபதி அப்படி தான் எங்கிட்ட இருக்கிற பெரிய வியாதி. இப்படி இங்கேருந்து எங்கெங்கேயோ போயிடுவேன். சரி, இப்போ நான் இங்கே போய் எங்கே வரணும் முதல்ல? அப்போது அந்த ஜீலம் நதிக்கரை ஈரமாகி சேராகி போயிட்டது. அப்போ குதிரைகள் சமாளிச்சு. குதிரைகள் யார்து? போரஸ் மன்னன் புருஷோத்தமன் தான்? இல்லை, அலெக்சாண்டர் குதிரை படைகள் என்ன பண்ணுகிறது? சமாளிக்கின்றன. ஆமாம், புருஷோத்தமனுடைய, அதான் போரஸ் மன்னனுடைய யானைகள் வந்து சறுக்குகின்றன. அதான் என்னது, யானைக்கும் அடி சறுக்கும். ஸோ இப்போ என்ன நடுகுது? குதிரைகள் சமாளித்தன, யானைகள் அடி சறுக்கி விழுந்தன. See what a pity, huh? See man, see what happened over there. என்னாச்சு? யானை சறுக்கி போச்சு. யானைக்கு அடி சறுக்கி போய் விட்டது. சரி, ஓகே, அடுத்ததை பார்க்கலாம். சறுக்கி விழுந்தன. போரில் அலெக்சாண்டர் ஜெயித்தார். போரில் யார் ஜெயிச்சது? அலெக்சாண்டர் ஜெயிச்சிட்டார். போரஸ் மன்னன் தோற்றார். மழை மட்டும் பெய்யாது இருப்பேன் ஒரு கால் அலெக்சாண்டர் இந்தியாவில் தோல்வியை தழுவி வரலாறே மாறியிருக்கலாம். மழை பெய்யாமல் இருந்திருந்தால் ஒரு வேளை அலெக்சாண்டர் போரஸிடம் தோல்வியுற்று சரித்திரமே என்ன இருக்கும்? மாறி இருக்கும். ஜிடா வாட் மாறி இருக்குமா? மாறி இருக்காதா? சொல்லுங்கள்.
அதே மாதிரி தான் இப்போது இதை மூல நான் அறியும் நீதினா இது விஷயமா நாம் தெரிஞ்சுக்கிற ஒரு நீதினா அப்படி பார்த்தா இங்கே பாருங்கள், எவ்வளவு பெரிய பலசாலியும் நான் இவ்வளோ பெரிய அப்பாட்டகராயிரு நீ எவ்வளோ பெரிய உன்னை தோக்கடிப்பதற்கு ஒருத்தன் காலையில் பிறந்துட்டான். ஒவ்வொருவன் ஜெயித்து கொண்டேலாம் இருக்க முடியாது கண்ணு. உன்னை தோக்கடிக்கிறதுக்கு ஒருத்தவங்க பிறந்துக்கிட்டே இருப்பான். தட் இஸ் இயற்கை, ரைட்டா? ஸோ ஆமாம், எவ்வளோ பெரிய பலசாலியும் தோல்வியை சந்திக்கலாம், அதான் உண்மை. சரியா? எவ்வளோ பெரிய கெட்டிக்காரனும் சமயத்தில் ஏமாறலாம். அவ்வளோ பெரிய புத்திசாலி கூட சமயத்தில் என்ன ஆகிடுவான், ஏமாந்து போவான். அந்த மாதிரி ரொம்ப பேர். ஆமாம், ஐன்ஸ்டீன் ஏமாந்துருக்கிறாரு, சக்கரவர்த்தி ஏமாந்துருக்கிறாரு, ப்ளூட்டோ ஏமாந்துருக்கிறாரு, இயேசுநாதர் ஏமாந்துருக்கிறாரு, புத்தர் ஏமாந்துருக்கிறாரு, எம்ஜிஆர் ஏமாந்துருக்கிறாரு. ஏன் ஏன் நீயும் புத்திசாலி தான், நீ கூட ஏமாந்துருக்கிறாய். சரியா? ஓகே. எப்போதும் வெற்றியே காண முடியாது என்கிற செய்தி இதில் இருக்கிறது. இதிலேருந்து நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய நீதி என்ன, செய்தின்னா எப்போதுமே ஒருவன் ஜெயித்து கொண்டே இருக்க முடியாது. இப்போ நம்ம இடத்துக்கு வரும். இப்போ திமுக கட்சி எடுத்துங்க. 60 ஆண்டுகளாக வெறும் திருட்டுத்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் பண்ணியே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. வயிற்றில் இருக்கிற பாப்பாவுக்கு கூட இந்த விஷயம் தெரியும். சட்டத்தாலேயோ போலீஸாராலேயோ அப்புறம் வக்கீல்களாலேயோ இல்லை எந்த சக்தியாலுமே ஒன்றும் பிரதம மந்திரி மோடியாலேயே ஒன்றும் செய்ய முடியல. பட் ஈவன் தோ எல்லாருக்கும் தெரியும் அவங்க பயங்கரமான மாபெரும் மகா பயங்கரமான ஃப்ராடுகள்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அவங்க கட்சியில் 2 கோடி பேரோ என்னமோ வாக்கு வங்கி இருக்குது. வாக்கு வங்கி பேங்க்கு, ஓட்டர்ஸ் பேங்க் அந்த மாதிரில. அப்போது 2 கோடியோ என்னமோ சொல்கிறாங்க. அந்த அதிமுகவிலேயே அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆக மொத்தம் ஒரு 4 கோடின்னு வச்சு, ஏன் 8 கோடி தமிழ்நாடு, 8 கோடியில் ஒரு 4 கோடி பேர் வேறு ஆட்களாக இருக்கலாம். ஓட்டு இருக்கும், ஓட்டு இல்லாமல் இருக்கும், பாப்பா இல்லாமல் இருக்கும், என்னென்னமோ எப்படியோ இருந்துட்டு போட்டோம், அது முக்கியம் இல்லை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 கோடி வாக்கு வங்கி இருக்குதுன்றாங்க அதிமுகக்காரங்க. இவங்களும் கேட்டால் அதே மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த 2 கோடியில் 1.25 கோடி பேர் குடிகார பையன். ஆமாம், 1.25 கோடி பேர் குடிகார பையன். அது அதிமுகவில் இருக்கிறானா திமுகவில் இருக்கிறானா எவனுக்கு தெரியும்? இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா 70 லட்சம் பேர் 80 லட்சம் பேர் நிரந்தர குடிகார பயலுவோ. அது அதிமுக கார பயலா இல்லை திமுக பயலா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த குடிகார பய நம்ம போய் 1.25 குடிகார பயிலே போயிட்டு நான் போய் வீடியோ எடுத்துகிட்டு வரட்டா? அவனை எல்லாரையும் பிடிச்சி கொண்டு வந்து டிஎன்ஏ எடுத்து செக் பண்ணா அப்படி சொல்லிட்டா. ஸோ உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் இதான். 40, 50, 60, 67லேருந்தே நடக்குது. 1967லேருந்தே இந்த கதை ஓடின்னு இருக்குது. 67 அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வராங்க, முதலமைச்சராக வராரு. ஒரு வருஷமோ 1.5 வருஷமோ தான் அந்த ஆட்சி ஆனது நடக்குது. 69 கருணாநிதி வந்துடுறாரு. கருணாநிதி வந்ததுக்கு அப்புறம் நிதி இருக்குதுல்ல, நிதி அப்புறம் நீதி இதெல்லாம் மயிராக போயிடுச்சு. நிதி எங்கே அதெல்லாம் நிதி அவங்க வீட்டில் இருக்குது, அவங்க குடும்ப வச்சுன்னு இருக்கிறாங்க. நீதி அது சுத்தமாக இல்லாமே போயிடுச்சு. நீதி தேவதை தராசு தட்டு வச்சுன்னு இருக்கும்ல, அது என்றைக்கே ஓடிப்போச்சு. கிடையாது, இந்த ஊரில் கிடையாது. இந்த நம்ம ஊரில் சினிமா படம் எடுப்பானுங்க, பேய் சினிமா படம். நம்ம ஊரில் பேய் சினிமா படம் எடுப்பானுங்க. பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே சத்தியமாக நான் இந்த பேய் பிசாசு அப்புறம் இந்த நரகம் சொர்க்கம் அப்புறம் சாமி கீமி இதெல்லாம் இல்லை சொல்கிற இனத்தை சேர்ந்தவன் நான். ஆனால் உண்மையிலே ஒரு வேளை பேய்கள் இருந்திருந்தால், உண்மையாலுமே பேய்கள் இருந்தால் இந்த சினிமாக்காரனுங்க தொடர்ந்து ஒரு வருஷம் 2 வருஷம் 3 வருஷமாக சினிமா படமாக எடுத்து போட்டு தள்ளுறேன். இப்போ கூட ஒரு படம் ஒன்று ஓடிடுது. மொத்தமாக எல்லாம் உண்மையாலுமே பேய்கள் இருந்திருந்தால் இவனுங்க சினிமா படத்தை பார்த்து உண்மையான பேயெல்லாம் கண்டிப்பாக தற்கொலை பண்ணி செத்து போயிருக்கும். உண்மையாலுமே செத்து போயிட்டுருக்கான். அப்படிப்பா ஐயோ, இந்த உலகத்திலேயே மகா மோசமான சினிமாக்காரர்கள் யார் என்றால் அது தமிழ் சினிமாக்காரர்கள் தான். சரி, அதில் விட்டுரு. ஸோ இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் அதுதான். அப்போது இங்கே நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், யாராக இருந்தாலும் ஒரு நாள் தோற்று போவான். யானைக்கும் அடிசருக்கும். நீ எவ்வளோதான் 60 வருஷமாக 70 வருஷமாக இந்த சமுதாயத்தை, இந்த மக்களை, இந்த ஏழை மக்களை, கொத்தடிமை மக்களை, அடிமை மக்களை நீ அடித்து நொறுக்கி வாழ்ந்து வந்தாலும் 2026 உன்னை காலி பண்ணிடும். நான் ஏன் குறிப்பிட்டு 2026 பற்றி நான் அடிக்கடி பேசுகிறேன் என்றால்,
அதை பற்றி எனக்கு சரியாக சொல்ல தெரியல. பட் 2026 ஒரு மிகப்பெரிய மாற்றம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகிலேயே இருக்கும். உலகிலேயே நான் தமிழ்நாட்டை மட்டும் பொறுத்தோ இந்தியாவை பொறுத்து மட்டுமோ நான் எப்பொழுதும் பேசுவதில்லை. என் பேச்சில் எப்போதுமோ உலகம் என்ற ஒரு சொல் இருக்கும். நாம் எல்லோரும் மனிதர்கள், நாம் எல்லோரும் ஒற்றுமை உள்ளம் கொண்டவர்கள், ஒரு தாய் மக்கள், அவ்வளோதான். அது கேட்ட கேளுக்காக நான் அவங்ககிட்ட என் வீடியோவை லைக் பண்ணு, என் வீடியோவுக்கு கமெண்ட்ஸ் போடு, என் வீடியோவை வந்து ஷேர் பண்ணு, லைக்ஸ் போடு அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன். பார்த்தா பாரு பார்க்கணப்பா நான் பிச்சு அது அங்கே இருக்கிறானுங்க நிறைய பேர், இந்த யூடியூபர்ஸு அப்புறம் அந்த ப்ரைம் மீடியாஸ் கெஞ்சுவானுங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, கொஞ்சம் சோறு போடுங்க. எங்கள் வீட்டில் சோறு இல்லை, பிச்சை எடுக்கிறோம். அப்புறம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, லைக் போடலன்னு வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் பிச்சை தாங்க எடுக்கணும், ரோடுக்கு தாங்க போடணும் அப்படின்றத கியூஆர் கோடெலாம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ சமையல் பிச்சை எடுக்கிறானுங்கப்பா. செமையா பஸ் ஸ்டாண்டடியில் தான் பிச்சை எடுக்கிறானுங்க, ரயில்வே ஸ்டேஷனில் தான் பிச்சை எடுக்கிறானுங்க. பார்த்தா இந்த யூடியூபர்ஸ், இந்த மீடியாக்காரனுங்க ஏஐயோ என்ன கியூஆர் கார்டெலாம் போடுறான். உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவை, உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனாலையும் உங்களுடைய தயவு தாட்சியாலையும் எங்கள் குடும்பம் மேலே 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 உங்களுக்கு சர்வீஸ் கொடுத்துக்கினே இருக்குமா. அடப்பாவீங்களா என்ன கொடுமடா இது, சேதாரமாடா இது, சேதாரம் அல்லடா கருமாந்திரம். உன் வாழ்வாதாரமே ஒரு நாதாரி வாழ்வாதாரமாக போச்சு. இப்போ சரி, இங்கே நம்ம பார்த்துடுவோம். அப்போ என்னன்னா, நீங்கள் எவ்வளவு பெரிய பலசாலியும் தோல்வியை சந்திக்கலாம், அதான் உண்மை. நீ எவ்வளோ பெரிய அயோக்கிய பேலா இரு, கண்டிப்பாக நக்கி நாதாரியாக போகிறேன். நான் திமுக கட்சி தான் சொல்கிறேன், அதிமுக கட்சியை தான் சொல்கிறேன். நமக்கெல்லாம் வந்து நான் பிறக்கும்போதே தில்லோடு பிறந்தேன், சரியா? அப்புறம் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனும் சமயத்தில் ஏமாறலாம், ரைட்டா? எப்போதும் வெற்றியே காண முடியாது என்கிற செய்தி இதில் இருக்கிறது. இந்த நம்ம பார்த்த இந்த தமிழ் பழமொழி, யானைக்கும் அடிசருக்கும் என்கின்ற பழமொழி சொல்லுவது இதுதான், சரியா? அப்போது இங்கே பாருங்கள், எப்போதும் வெற்றியை காண முடியாது என்கிற செய்தி இதில் இருக்கிறது அல்லவா? சரி, அதை விட்டுருங்க. கஜினி முகமது இருக்கிறான். அவன் முகலாயர் எல்லாருமே வந்து கோயில்கள் தான் அவங்களுடைய வந்து டார்கெட். கோயில்கள் முகலாயர்ஸ் இருக்கான் இல்லை, அவன் நான் எல்லாரும் பற்றி படிச்சிருக்கேன், அவனை விடு. அவங்களுக்கு எல்லாமே கோயில். கஜினி முகமது வந்து முகலாயராக இருந்தாலும் அவன் துருக்கி நாட்டை சேர்ந்தவன். டர்க்கி இருக்குல்ல, டர்க்கி, அவங்களுக்கெல்லாம் வந்து கோயில் தான். கோயில் இப்போ மதுரை மீனாட்சி அம்மா கோவில், பத்மநாபன் கோயில், பொற்கோவில், இந்த மாதிரி ஏகப்பட்ட உலகில் இருக்கிற எல்லா கோயில்களும் தான் கஜினி முகமதுக்கு வந்து டார்கெட். பிகாஸ் அவன் ஒரு திருடன். கஜினி முகமது யார்? அவன் ஒரு கொள்ளக்காரன். கொள்ளக்காரன்னா உன் வீட்டில் என் வீட்டிலலாம் வந்து கொள்ளடிக்க மாட்டான். அந்த மாதிரி கேவலமான புத்தி வந்து தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கும். அவன் தான் போய் அவங்க ஆத்தா, அவங்க ஆயா மூக்கத்தில் இருக்கிற மூக்குத்தியெல்லாம் திருடுவான். திருட்டுக்கு முன்னாடி குடிகாரன் நாதாரி. அப்படி அல்ல, அவன் வந்து யார்? கஜினி முகமது வந்து பார்த்தீங்கன்னா உலகில் எங்கெல்லாம் கோயில்கள் இருக்கிறதோ அதை டார்கெட் பண்ணுவான். ஏன்னா கோயில் அடியில் தான் வந்து டன்னு கணக்கில் தங்கங்கள் இருக்கும், வைரம் இருக்கும், வைடூரியங்கள் இருக்கும், முத்து மாலைகள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சொத்துக்களை வந்து இப்போ எப்படி இந்த திட்டு பசங்க வந்து சுவிட்சர்லாந்தில் போயிட்டு வந்து பணத்தை வந்து பதுக்கி வைக்கிறான், கருப்பு பணத்தை. அங்கே கேட்க மாட்டோம் ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், நீ யார், என்ன ஏது, எங்கேருந்து வர, நம்ம இருக்கு, ஏன் வந்து ஏன் பேங்க்கில் நீ வந்து டெபாசிட் பண்ணுற, எதுவுமே கேட்க மாட்டான். பணமா அவள் தான். அந்த மாதிரி திருட்டு பசங்க, அயோக்கிய பசங்க, நாதாரிங்க உலகில் நிறைய கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க, இந்த அரசியல்வாதி, இந்த மாதிரி முதலமைச்சர் இந்த திருட்டு பசங்களை எப்படி சுவிஸ் பேங்கில் போயிட்டு பணத்தை வந்து கருப்பு பணத்தை வந்து ஒழிச்சு வைக்கிறாங்க. துபாயிலேயும் அந்த மாதிரி இருக்குது, லண்டன்லேயும் இருக்குது, நிறைய நாட்டில் இருக்குது. இந்த மாதிரி சுவிஸ் பேங்க்னா வெறும் வேட்டிகன் சிட்டியில் சுவிட்சர்லாண்டில் இருக்கிற சுவிஸ் பேங்க் மட்டும் எடுத்துக்காதீங்க. பனாமான்னு ஒன்று இருக்குது, பனாமா நாடுன்னு. ஐயோ அப்பா, அங்கே போனீங்கன்னாக்கா 10க்கு 10 ஒரு ரூம் கூட இருக்காது, ஒரே ஒரு போர்டு தான் இருக்கும். அந்த போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா என்டர்பிரைசஸ், நைட் ப்ரைஸஸ், அந்த ப்ரைஸஸ் போர்டு தான்ப்பா, ஒரு மரத்தில் தொங்க போட்டுருப்பான்ப்பா. அந்த போர்டை வச்சுக்கின்னு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வர்த்தகங்கள் நடந்து கொண்டு இருக்கும். அதுதான் அட்ரஸ். ஒரு மரத்தடியில் ஒரு போர்டு அது தொங்கும், அதோடு சும்மா ஒரு 2 அடி சைஸில் ஒரு போர்டு தொங்கும். அதில் என்டர்பிரைசஸ் மயிறு, அதுக்கு ஏதோ ஒரு நம்பர் போட்டு ஒரு மேரை போட்டுட்டு அந்த அட்ரஸில், அந்த ஐடி ப்ரூஃபில், அந்த மயிரில் உலகம் பூரா அவனுக்கு வந்து நிறைய கம்பெனிகள் இருக்குது, வரவு செலவு நடுக்குது அப்படின்னு கணக்கு காட்டுவான். அந்த ஆடிட்டரும் மைக்ரேட்டரும் யாரோ ஒருத்தர் சொல்கிறத விட்டு. ஸோ இவங்கெல்லாம் அழிய போகிறாங்க, அது வேறு விஷயம். இவங்கெல்லாம் நாசமாக போகிறாங்க, அது வேறு விஷயம். இவங்கெல்லாம் இந்த 2026க்குள்ளேயே அழிஞ்சு போயிடுவாங்க, அது கூட நடுக்கும்.
ஏன்னா பார்த்தா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமாம், அப்போது இந்த கஜினி முகமது 16 முறைகள் தோற்று 17வது முறை வெற்றி காணவில்லையா? 17வது முறை வந்து வெற்றி பெற்றான். யார்? அவன் திருடன், கோயில் திருடன். கோயில்களை மட்டும்தான் கொள்ளையடிப்பான். யார்? கஜினி முகமது. துருக்கி நாட்டை சேர்ந்தவன் அவன். துருக்கி மீன்ஸ் வாட்? அது பேர் என்னப்பது? டர்க்கி நாட்டை சேர்ந்தவன். அப்புறம் பாபர் இருக்கிறார்கள முகலாயர். ஆமாம், பாபர் 3 முறைகள் தோற்று 4வது முறையாக எப்போ? அதாவது கிபி 526. கிபி இப்போ இல்லை, முகலாயர்கள் அப்போ தான். ஆமாம், முகலாயர்களுக்கு அப்புறம் கடைசியாக வெள்ளைக்காரன் வந்தான், பிரிட்டிஷ்காரன் வந்தான் கதையை முடிச்சுட்டு போயிட்டான். அதை விட்டுரு. ஆமாம், 1526. கிபி 1526. தட் மீன்ஸ் என்ன பார்த்துக்கோ, ஒரு 600 வருடங்களுக்கு முன்புன்னு வச்சுக்கேன். அப்போது 1526 பானிப்பட்டு போரில் ஜெயிக்கவில்லையா? யார்? பாபர். எத்தனை முறை? 3 முறைகள். ஆமாம், தோற்றார். 3 முறைகள் தோற்று 4வது முறை தான் பானிபட் போரில் வந்து பாபர் வந்து ஜெயிச்சார். இது ஊற்று. ஸோ எதுவும் நடக்கலாம். எப்படி? எதுவும் நடக்கலாம். திமுக ஆட்சி மண்ணை கவ்வது நிச்சயம். திமுக தொண்டர்கள் துணியக்கானன்னு ஓட போகிறான். ஆமாம், துணியக்கானன்னு ஓட போகிறான். இப்போ நீ சாட் ஜிபிடி, அப்புறம் டீப் சீக்கு, அப்புறம் அந்த ஓப்பன் இதெல்லாம் என்னமோ சொல்கிறானே, அதில் போயிட்டு ஆமாம் திமுக கட்சியின் பினாமிகள் ஆமாம் தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்கள்னு போய் ஒரு கேள்வி அது சொல்லும். போய் கேளுப்பா. சாட் ஜிபிடியில் போயிட்டு திமுக கட்சியின் பினாமிகள் தமிழ்நாட்டில் எங்கெங்கு ஒளிந்திருக்கிறார்கள், அவர்கள் பேர் என்ன, அவர்கள் ஊர் என்ன, அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்கள், இப்பொழுது எங்கு ஒளிந்திருக்கிறான், இப்பொழுது அவன் பொண்டாட்டி சோறு கொண்டு போய் அவனுக்கு கொடுத்தாளா கொடுக்கலையா, அவன் பிள்ளைங்க வந்து எல்லாத்தையும் சொல்லிடும்பா. எல்லாத்தையும் சொல்லும். ஆமாம், அதிமுககாரன் கட்சிக்காரன் திட்டு பசங்களையா போய் கேளு. ஜிபிடி சொல்லு, அது பேர் சாட் ஜிபிடி, அது சொல்லிவிடும். ஆனால் இவன் போய் கேட்க மாட்டான். அப்படியே கேட்டாலும் ஆமாம் குட்டுக்களவாணிகள். இவர் வந்து பிஜேபியை திட்டுவார், பிஜேபி வந்து இவங்களை திட்டுவாங்க, ரெண்டு பேரையும் திட்டிப்பாங்க. ஆனால் ஃபோனில் கொஞ்சிப்பாங்க. பணம் இங்கே இருக்க ஏழை மக்கள்கிட்ட அடிக்கப்பட்ட பணத்தெல்லாம் 2 பேரும் இவர் சேர்ந்து பங்கு போட்டுப்பாங்க. ஆனால் ஊருக்கு 2 பேரும் ரோட்டில் சாட்டில் போட்டுப்பாங்க, டிராஃபிக் ஜாம் உருவாக்குவாங்க. நேற்று நான் வேலைக்கு போனேன். ஆமாம், ஒரு பர்த்டே ஷூட்டு வாங்கன்னு சொன்னாங்க. போனேன். அப்படி கஷ்டப்பட்டு போயிடலாம். மோட்டர் சைக்கிளில் அப்படி இப்படி எல்லாம் கேமரா ட்ரைபாட் எல்லாம் வச்சு கட்டின்னு கிளம்பிட்டேன். அங்கே போனால் ஒரு என்னடா பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருந்தது. போகும்போதே எனக்கு சிக்னல் தெரிஞ்சு போச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரே போலீஸ்காரங்க, ஒரே கொடி தெரியுங்களா, கட்சி கொடி. அதான் குய்யோ முய்யோன்னு ஒரு சத்தம். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அங்கே மீட்டிங் நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிச்சேன். ஒரு அந்த பஸ்ஸில் நிறைய கிழிவிங்க இறங்கிச்சு, கொடியை பிடிச்சிங்க முடிஞ்சதுக்கு. அதை இதுக்கப்புறம் எங்கேருந்து நான் போயிட்டு ஃபோட்டோ ஷூட் நடத்திட்டேன். அப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு, ஐயா நான் வரலப்பா, நீங்கள் வேறு யாராவது கேமராமேன் வச்சுங்க, ஃபோட்டோகிராஃபர் வச்சுங்க, கட்சி மீட்டிங் நடக்குது, நமக்கு செட் ஆகாது, அவங்களுக்கு எனக்கும் என்றைக்குமே ஒத்துக்காது, வருமானம் போனாலும் பரவாயில்லன்ட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். அப்படி என் பிழப்பில் மண்ணை போட்ட மாதிரி நேற்று அந்த இடத்துல எத்தனை லட்சம் பேர் வாழ்க்கையில் மண்ணை போட்டிருப்பான். இந்த மாதிரியே வேலைக்கு போனோன்னா திரும்பி போயிருப்பான். என்ன மாதிரியே அந்தாண்ட தாண்ட முடியலையா? எங்கே பார்த்தாலும் ஒரே காரு மயிறு மண்ணாங்கட்டி. எத்தனை பேர் தன்னுடைய வேலைகளை செய்ய முடியாமல் போனதற்கு இவர்கள் காரணமாக இருந்து இருப்பார்கள். எத்தனை பேஷண்ட் அந்த நேரத்தில் கரெக்ட் டைமுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாமல் போய் இருந்திருக்கும். எத்தனை கர்ப்பிணிகள் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து குழந்தை பெற்றுக்காம ரோட்லேயே குழந்தை பெற்றிருப்பா. ஸோ இத்தனைக்கும் காரணம் யார்? இந்த டிராஃபிக் ஜாமுக்கு காரணம் யார்? அந்த மீட்டிங்கை எவன் போட சொன்னான்? அந்த கிளவி எதுக்கு? அந்த கிளவி மயங்கி ஊந்திச்சு. ஒரு கிளவி நேற்று அவன் 200 காசு கொடுக்காம விட்டுருப்பான். ஊப்பி தானே, ஊப்பின்னா என்ன ஊம்புறவன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரிலாம் மிகப்பெரிய கேவலங்கள் நடக்கக்கூடிய இந்த நாட்டில் பிறந்ததற்காக நான் மட்டுமல்ல, என்னை போல் லட்சக்கணக்கானவர்கள் வருந்துகிறார்கள். நாங்கள் எல்லாம் ஒன்றாக தான் பேசிக்கொள்கிறோம், போகிறோம் வரோம். சரி, என்ன பண்ணுறது? ஒன்றும் செய்ய முடியாது. போலீஸ் சரியில்லை, கவர்மெண்ட் சரியில்லை, ஆட்சி சரியில்லை, எஃப்ஐஆர் கூட போட மாட்டான். சரி விட்ரு. ஸோ அப்போ எதுவும் நடக்கலாம். அதுதான் மாபெரும் வீரன் நெப்போலியன், அவனுக்கும் வாட்டர்லூ யுத்தத்தில் நெல்சனிடம் தோல்வி வந்தது. ஆனானப்பட்ட அலெக்சாண்டரு எல்லாம் ஆட்டி படைச்சான். அவனும் வாட்டர்லூ போரில் தோற்று தானே போனான் நெல்சன் கிட்ட. ஸோ இதெல்லாம் நடக்கும். ஸோ என்னது, ஆமாம், பானிபட் போரில் வந்து யார்? பாபர் வந்து 4வது முறை தான் வந்து என்ன பண்ணார்? ஜெயிச்சார்.
3 தடவை தோத்தார். அதே மாதிரி தான் இதுவும் நடக்கலாம். மாபெரும் வீரன் நப்போலியன் அவனுக்கும் வாட்டர்லூ போர் தெரியல, கூகுளில் கேள்வி சொல்லுவோம். ஆமாம், யுத்தத்தில் நெல்சனிடம் தோல்வி வந்ததே. ஆமாம், இது தவிர்க்க முடியாதது என்கிற தத்துவம் சொல்லும் பழமொழி இது. புரியுதா? இதை எவராலையும் தடுக்க முடியாது. இது எவராலையும் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய. ஆமாம், யானைக்கும் அடி சறுக்கும். அதான் நீ பெரிய அப்பாட்டகரு, நான் பெரிய மயிர் கம்ப்யூட்டர் என்ஜினியரு, நான் பெரிய சாஃப்ட்வேரெல்லாம் அப்படியே துண்ணுட்டேன், நான் மிகப்பெரிய அயோக்கியம், நான் ஃப்ளைட்டெல்லாம் திட்டி விற்பேன், நான் ஏன் உன் தாலியை போய் அறுக்கணும், எல்லா மயிரானும் மண்ணில் கவுவது உறுதி. புரியுதா? நீ பெரிய ஆள்னா இந்த செகண்ட் ஒருத்தவனை அடித்து நாசம் பண்ணுறதுக்கு பிறந்துட்டான். எங்கேயோ ஒரு இடத்தில் பிறந்துட்டான். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அவன் செருப்பால் இல்லை ஷூவாலே அடிச்சு மிரிச்சிடுவான். அதனால் ஒழுங்காக திருந்துங்க. இல்லையா இயற்கையே சாப்பிட்டு போடும் உன்னை. அதெல்லாம் நடந்துக்கின்னு தான் இருக்குது. அது வேலையை அது செய்கிறது, நீ உன் வேலையை செய்து கொண்டு இருக்கிறாய். செய். முடிவில் ஜெயிப்பது எது அப்படின்னு சொன்னாக்க உண்மை மட்டும்தான். பொய் வேகமாக போவோம். ஆனால் எப்படி அந்த அந்த பழைய கதை ஒன்று சின்ன கதை இருக்குமே, வேகமாக ஓடுவாரப்பா முயல், அப்படி வேகமாக ஓடுவார். ஆமாம், ஸ்லோவாக தான் வரும், மெதுவாக தான் வரும். ஆமாம், அப்படி போய்ட்டு நீ அங்கே வரியா அப்படின்னு ஒரு தூக்கத்தை போகலான்னு அவர் தூங்குவார். இது போய் பார்த்துட்டு, தூங்குறியா சோம்பேறி நாயை, தூங்காதே தம்பி தூங்காதே அப்படியே சொல்லிட்டு மெதுவாக போய் அவர் ஜெயிச்சிடுவார். யார்? டாட்டாய்ஸ். ஆமாம், அதுதான் வாழ்க்கை, அதுதான் உண்மை, இதுதான் நடக்கும். இதில் எந்த ஒரு தெளிவோ இதில் எந்த ஒரு மறைவு கிரிவெல்லாம் இல்லை. எல்லாமே தெளிவாக இருக்குது, வெட்ட வரிசத்தில் இருக்குது. அதை பக்குவப்படுத்திக்கிறதும் எடுத்துக்கிறதும் எடுக்காததும் உங்கள் கையில் இருக்குது. எல்லாம் உங்கள் கையில் இருக்கிறது. பார்த்து கொள்ளுங்கள். தேங்க்யூ.